Hi friends, welcome to Variety Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்பைசி ஆலு சப்பாத்தி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன், வீட் ஃப்ளோர். 200 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 சிட்டிகை, ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்படி நல்லா இப்படி கையிலேயே நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த 200 கிராம்ஸ் பொட்டேட்டோவை. இப்போ அது கூட 250 கிராம் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் மினிமம் ஒரு 10லேருந்து 12 சப்பாத்தி வரும். இது கூடவே சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, இதுக்கு தேவைக்கேற்ப சால்ட்டு, சீரகம், கொத்தமல்லி. நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப வாட்டர் தேவைப்படாது, ஏன்னா நமக்கு பொட்டேட்டோவில் இருக்குது அந்த தண்ணியிலே நம்ம பிசைக்க போதும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நம்ம நார்மல் லெவலில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்படி சாஃப்டாக இருக்குது. நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம இந்த மாவு மற்ற சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப ஊற வச்சா இந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த வாட்டர் நம்மளுக்கு மாவு பிசையும் போது நம்மளுக்கு ரொம்ப அப்படியே வாட்டரி ஆகிடும். அதுக்காக ரொம்ப ஊற வைக்காதீங்க. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணோன்னா உடனே நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கோங்க. நல்லா இப்படி மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா பெரிய சைஸில் நீங்கள் சப்பாத்தி தட்டினீங்கன்னா ஒரு 7 to 8 சப்பாத்திஸ் வரும். மீடியம் சைஸில் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 12 சப்பாத்திஸ் வரும். இப்போ நான் இதை இதில் போட்டுறேன். ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வருது. நல்லா 2 சைடு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணதுக்கு நல்ல ஈஸி டிஷ் கூட. பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்பைசி ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நான் அது கூட ரைட்டா சர்வ் பண்ணுறேன். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.